உங்கள்ட வீட்ல ஆரம்பமான அந்த பிள்ளைகளுக்கு சொன்ன கதை, அது இப்ப உலகத்துக்கு கதை சொல்லணும்ன்ற மாதிரி வந்திருக்கு நீங்கள். எல்லா நல்ல விடயங்களுக்கும் ஆரம்ப புள்ளி வீட்டிலேருந்து தான் ஆரம்பமாகும். அப்ப வாழ்த்துக்கள் இப்படி ஒரு முயற்சியில வந்து இப்ப எவ்வளவு நாள் இத தொடங்கினீங்க? நான் ஆக்சுவலி தொடங்கினது வந்து இப்ப நியூ இயர் அண்ட் ஜனவரி. ஃபர்ஸ்ட் அன்று தான் எழுத தொடங்கினேன். February 18th வந்து முதல் புத்தகத்த வெளியிட்டேன். இப்ப வந்து 10வது புத்தகம் இந்த கிழமை நான் வெளியிட்டிருக்கிறேன். நன்றி ரோஷன். ஸோ இந்த புத்தகங்கள பத்தி ஒருக்கா பேசுவோம். இப்ப 1330 குறள் இருக்குது. அந்த 1330 குறள்ல 133 அதிகாரங்கள் இருக்குது. இந்த கதைகள எடுக்கோக்க 1வது புத்தகம் நீங்கள் வெளியிட்ட 1வது புத்தகம் எப்படி அது ஒரு இத பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களுக்கும் நான் வாங்கோணும் அல்லது இந்த புத்தகத்த வாங்கி என் பிள்ளை வாசிக்கணும்டா, எவ்விதமான அந்த ஒழுங்குமுறை, அந்த கதை, அந்த ஸ்டோரிய கொஞ்சம் நரேட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. ஸோ இதுதான் முதல் புத்தகம். தெரியுதா தெரியல. பட் பேசிக்கலி இது வந்து ஒரு ஒ ஒரு சிறுகதை தான் இது. இதுல ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து ஒ அவங் அவர்கள் வந்து அ அந்த திருக்குறளுடைய பொருள வந்து ஒரு மிஸ்ட்ரி, ஒரு பசில் மாதிரி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு பசிலையும் அந்த கேரக்டர்ஸ் வந்து சால்வ் பண்ணும்போது ஒரு மோரல், ஒரு கருத்து வரும். அது கடைசியா எல்லாம் சேர்த்து கோக்கும்போது, அந்த ஒவ்வொரு மிஸ்ட்ரிலயும் இருக்கிற பொருள வந்து கோக்கும்போது, அந்த திருக்குறளுடைய முழு பொருளும் கிடைக்கும். ஸோ அது வந்து கடைசியில வந்து அவர்கள் விமர்சி ரிஃப்ளெக்ஷன், ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷன்ல வந்து அதனுடைய ம் முழு பொருளும் கிடைக்கும் பேசிக்கலி. அப்ப அந்த புக்ல இப்ப நீங்க சொன்ன இதுல சிறுகதை தொகுப்புல அ 10 கதை இருக்குன்னா, ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு குறள பேஸ் பண்ணி இருக்குதா? இல்லாட்டி பொதுப்படையா இருக்குதா? என்ன மாதிரி அத நீங்கள் உள்ள கொண்டு வந்திருக்கீங்க? ஸோ ஒரு புத்தகம் வந்து ஒரு குறள். இந்த முழு புத்தகம் வந்து ஒரு குறள். அப்ப 10 சாப்டர்ஸ் வந்து இட் இஸ் லீடிங் டூ அந்த முதல் குறளுடைய பொருள். ஆனா ஒவ்வொரு மிஸ்ட்ரியும் வந்து அது கிட்டு கிட்டு ஏன்னா அது வந்து சின்ன சின்னதா தான் அது கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு சாப்டரும் போக போக அந்த பொருள் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும் பிள்ளைகளுக்கு. 10 சாப்டர்ஸ் முடிஞ்சா பிறகு தென் யூ ஹேவ் அ சம்மரி இன் சம்மரைசிங் ஹவ் இட்ஸ் ரிலேட்டட் டூ த குறள் அப்படியா? எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த கடைசி சாப்டர்ல வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாரி நடக்கும். திருவள்ளுவரோட அவர்கள் அந்த பொருளை அ பேசுவார்கள். பேசும்போது அந்த பொருள் வந்து அவர்களுக்கு கிடைக்கும்.